ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. 60 வயது அப்படிங்கிறது வாழ்க்கையின் முடிவு கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கைய நமக்காக வாழ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அழகான காலங்க. ஆனா இந்த வயதுல நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனிச்சா போதாதுங்க, மன அமைதியையும் பாதுகாக்கணுங்க. ஏன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சிலர் நம்மளோட பழக்க வழக்கங்கள், பேச்சுக்கள் எல்லாத்தையும் எதிர்மறையா அணுகுவாங்க. 60 வயசுக்கு மேல ஆயிருச்சு, எந்த 5 வகையான மனிதர்களிடம் தேவையில்லாம நெருக்கமா இருக்கத தவிர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளை பார்த்து 60 வயசு ஆயிருச்சு, அதை நீங்க செய்யாதீங்க, உங்களால முடியாது, இந்த வயசுல இதெல்லாம் எதற்கு அப்படின்னு நீங்க எதை செஞ்சீங்கனாலும் குறை சொல்றவங்க சிலர் இருப்பாங்க. வயசு 60க்கு மேல வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக புதிய விஷயங்களை நீங்க கத்துக்க கூடாது, வெளியே செல்லக்கூடாது, உடற்பயிற்சி செய்யக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. எப்போதும் பயத்தையும் எதிர்மறையான எண்ணங்களையும் உருவாக்கும் மனிதர்களிடம் அதிக நேரம் செலவிடுறத தவிர்க்கலாங்க. அவர்களை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, மரியாதையோட பழகுங்க. ஆனா உங்கள் மன அமைதிக்கான எல்லையை வைத்து கொள்ளுங்க. வயது அதிகமாகி விட்டதால சிலர் இவர்களிடம் இனி என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். உங்கள் கருத்தை மதிக்காம பேசுறது, உங்களை மற்றவர்களுக்கு முன்னால கேலி கிண்டல் பண்றது, உங்கள் முடிவுகளை தொடர்ந்து அவமதிப்பது போன்றவை மனதை பாதிக்கலாம். ஒருவர் உங்களை மதிக்கவில்லை அப்படின்னா அவர்களிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் விலக்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடைக்காதுங்க. 60 வயதிலும் உங்களுக்கு கனவுகள் இருக்கலாம், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், பயணம் செய்யலாம், உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யலாம். அதனால உங்களை மதிக்காதவர்களிடம் தேவையான அளவு மட்டும் தொடர்பில் இருக்கிறது நல்லதுங்க. இந்த விஷயம் ரொம்பவும் முக்கியமானதுங்க. 60 வயசுக்கு மேல வந்த பிறகு சேமிப்பு, ஓய்வூதியம், சொத்து, வங்கி கணக்கு போன்ற விஷயங்கள்ல சிலர் தேவையில்லாம தலையிடலாம். இந்த பணத்தை இங்க போடுங்க, எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுங்க, இந்த முதலீடு மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் என்று அவசரப்படுத்துவாங்க. யாராக இருந்தாலும் உடனடியாக பணம் கொடுக்காதீங்க. குடும்பத்தினரா இருந்தாலும் சரி, நண்பரா இருந்தாலும் சரிங்க. பணம் தொடர்பான பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்பகமான குடும்ப உறுப்பினர் இல்லைன்னா தகுதியான நிதி ஆலோசகரிடம் ஆலோசனை பெறது நல்லதுங்க. முக்கியமா ஓடிபி, ஏடிஎம் பின், பாஸ்வேர்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் போன்றவற்றை யார்கிட்டையும் பகிர வேண்டாங்க. உங்கள் பணம், உங்கள் பாதுகாப்பு, உங்கள் முடிவுங்க. நம்முடைய வயது அதிகரிக்கும் போது ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இன்னும் முக்கியமானதுங்க. ஆனா சில நண்பர்கள் அல்லது பழக்கமானவங்க கொஞ்சம் சாப்பிட்டா என்ன, கொஞ்சம் குடித்தா என்ன, உடற்பயிற்சி எதற்கு, மருத்துவர் சொல்றதையெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு ஆரோக்கியமான பழக்கங்களை விட்டு விட சொல்லலாம். ஒருவருடைய வாழ்க்கை முறையை கட்டுப்படுத்த முடியாது, ஆனா நம்முடைய உடலுக்கு தீங்கு தரக்கூடிய பழக்கங்கள்ல நம்ம இழுத்து செல்லும் சூழலை தவிர்க்கலாங்க. நல்ல நண்பர்கள் அப்படின்னா நம்மை தவறான பழக்கங்களுக்கு அழைத்து செல்லாம நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஊக்கப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் வாழ்க்கையில நெருக்கமானவர்களா நாம வச்சுக்கோணுங்க. அப்பத்தாங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுதான் மிகவும் முக்கியமான விஷயங்க. ஒருவரை சந்தித்த பிறகு ஒவ்வொரு முறையும் ஏன் இவரிடம் பேசணும், எதற்கு இவரிடம் நம்முடைய விஷயத்த சொன்னோம், மனசே சரியில்லை அப்படின்னு நீங்க உணர்ந்தா அந்த உறவுல ஒரு எல்லை தேவைப்படலாம். எப்போதும் சண்டை, குறை சொல்லல், பொறாம, தேவையில்லாத பிரச்சனை, மற்றவர்களை பற்றி பேசுறது இவையெல்லாம் மன அமைதியை பாதிக்கலாங்க. 60 வயதுக்கு மேல வாழ்க்கையில சேர்க்க வேண்டியது பிரச்சனை கிடையாதுங்க, அமைதிதாங்க. அதனால உங்களை சந்தோஷப்படுத்தும் மனிதர்களிடம் அதிக நேரம் செலவிடுங்க. உங்களை மதிப்பவர்களிடம் இருங்க, உங்கள் பேச்சை கேட்பவர்களுடன் இருங்க, உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி அக்கறை கொள்பவர்களிடம் நீங்க சந்தோஷமா பேசி அவங்க கிட்ட பழகிட்டு இருங்க. இங்க நாம் சொல்வது இந்த மனிதர்களை வெறுத்து விடுங்கள் அப்படிங்கிறது கிடையாதுங்க.
ஒருவருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கு. ஆனா உங்க வாழ்க்கையில யாருக்கு எவ்வளவு இடக்கம் கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க தாங்க முடிவு பண்ணணும். சில உறவுகளை முழுமையாக துண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. தேவையான அளவு தொடர்பு, தேவையான அளவு எல்லை, அதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமானதுங்க. 60 வயதுக்கு மேல வாழ்க்கை அமைதியாக இருக்கணுங்க. காலையில் எழுந்ததும் மனசுல பயம் இருக்கக்கூடாதுங்க. நமக்கு பிடித்தவர்களுடன் பேசணும், நமக்கு பிடித்த உணவை சாப்பிடணும், முடிந்த அளவு உடலை இயக்கணுங்க, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளணுங்க. முக்கியமா எனக்காக நான் வாழணும் என்ற எண்ணம் இருக்கணுங்க. உங்க வாழ்க்கையில உங்களை மதிக்கும் மனிதர்களை அருகில வச்சுக்குங்க. உங்கள் மனசை காயப்படுத்தும் விஷயங்களுக்கு தேவையான எல்லையை வச்சுக்கோங்க. வயது 60 ஆனாலும் வாழ்க்கையின் அழகு குறையாதுங்க. நம்முடைய மனசுல நம்பிக்கை இருக்கும் வரை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் தாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் 60 வயதுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பயனுள்ள ஆரோக்கிய தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நம்முடைய சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கங்க.